நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு மனநிலையை பற்றி. முதல்ல, நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்கன்னா இறந்த காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பழைய விஷயத்தை மறக்க முடியாமல் மனசில் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கிறதோட விளைவு தாங்க இது. பழசுனாவே முடிஞ்சு போன ஒன்று தானே. ரெண்டாவது, நீங்கள் கவலையாக இருக்கீங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறீங்க, அதனால தான் கவலையாக இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை எதை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அமைதியாக இருங்க. என்ன நடக்கணுமோ அது நல்லபடியாகவே நடக்கும். மூணாவது, நீங்கள் மன அமைதியாக இருக்கீங்கன்னா நிகழ்காலத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி இந்த நாள் நமக்கு ஒரு போனஸ். ஸோ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலை நல்ல விதமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மன நிறைவை தருங்க. என்னங்க, நான் சொல்கிறது சரிதானே? இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் ஃப்ரம் சத்யா.